மக்களே, வெல்கம் டு வர்ஷிகா ஃபேமிலி vlogs. இன்னைக்கு நம்ம மகாபலிபுரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 places to visit in மகாபலிபுரம் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து என்ட்ரி டிக்கெட் 75 rupees காருக்குன்னு சார்ஜ் பண்றாங்க. இங்க நுழைவு கட்டணம் பாத்தீங்கன்னா 2 வீலருக்கு 15 rupees, காருக்கு வந்து 75 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள வந்து 2 இடத்துல பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து ஷோர் டெம்பிள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பஞ்சரத்தாஸ்ல பண்ணலாம். பஞ்சரத்தாஸ்ல என்ட்ரி டிக்கெட்க்கு 40 ரூபாய் வந்து வாங்கினாங்க. இந்த என்ட்ரி டிக்கெட் வந்து பஞ்சரத்தாஸ், கிருஷ்ணாஸ் பட்டர் பால் அண்ட் ஷோர் டெம்பிள்க்கும் இந்த டிக்கெட் வந்து செல்லும். லைட் ஹவுஸ் அண்ட் மியூசியம்க்கு மட்டும் நம்ம தனியா அங்க போய் தான் டிக்கெட் எடுக்கணும். அதை பத்தி நான் போக போக சொல்றேன். மகாபலிபுரம் 19th சென்ச்சுரியில பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்டான அலெக்சாண்டர் ரியா அப்படின்றவர் தான் இந்த இடத்த வந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காராம். ஸோ ஒரு அபாண்டடான ஏன்ஷியன் சிட்டியை தான் அவர் வந்து மீட்டிருக்காரு. 18th சென்ச்சுரியில பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாமே புதஞ்சு இருந்திருக்கு. அண்ட் லேட்டரான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டுல இந்த ஏன்ஷியன் சிட்டி பல்லவர் மன்னர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன் அண்ட் 2ஆம் நரசிம்மவர்மன் தான் இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பாறைகள் எல்லாம் உடைச்சு கோவில்கள், சிற்பங்கள், அப்புறமா குகைகள், இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணதால இந்த இடம் இன்னும் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. அண்ட் அதுல தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க டாப் 5 places to visit in மகாபலிபுரத்தை பார்க்கலாம். நம்பர் 1 பஞ்சரத்தாஸ். இங்க வந்து 5 ரத்தாஸ், அதாவது கோவில் தேரு அண்ட் 3 விலங்கு சிலைகள் இருக்குது. ஒரே பிங்க் நிற கிரானைட் பாறையில வந்து இதை கட்டினதா சொல்றாங்க. 1ஆம் மகேந்திரவர்மன் கிட்ட இருந்து தொடங்கி அவரோட மகனான 1ஆம் நரசிம்மவர்மனோட பீரியட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 60 இயர்ஸ்க்குள்ள இதை வந்து கட்டியிருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் தேரு எதுன்னு பாத்தீங்கன்னா திரௌபதியோட தேரு. 2வது வந்து அர்ஜுனரோட தேரு. இந்த 2 தேரை சுற்றிலும் பாத்தீங்கன்னா 3 விலங்குடைய சிலைகள் இருக்குது. ஒரு பெரிய யானை சிலையும் ஒரு சிம்மம் சிலையும் இருக்கு. பிறகு ஒரு நந்தி சிலையும் இருக்கு. இது 3மே போட்டோ ஷூட் பண்றதுக்கு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். அடுத்து வந்து 3ஆவதா பாத்தீங்கன்னா நக்குலன் அண்ட் சகாதேவன் அவங்களோட தேரு. அடுத்து 4வது வந்து பீமரோட தேரு. அண்ட் ஃபைனலா தர்மராஜாவோட தேரு தான். ஸோ இந்த தேரை சுற்றி இருக்கிற இந்த சுவர்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சில சிலைகள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த பஞ்சரத்தாஸோடைய ஹிஸ்ட்ரி அண்ட் ஒரிஜினல் ஸ்டோரிஸ் இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பஞ்சரத்தாஸ் பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனாஸ் பெனன்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனா பெனன்ஸ் அண்ட் பட்டர்பால் கிட்ட வந்து ஒரு பிரைவேட் கார் பார்க்கிங் இருக்கு. ஸோ இங்கே வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்க் பண்ணிட்டு வெளியே வந்தாலே வந்து அர்ஜுனா பெனன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த அர்ஜுனா பெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ராக் வச்சு அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 96 feet அண்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 43 feet இருக்கு. இந்த இடத்துக்கும் அர்ஜுனன் பெனன்ஸ்க்கும் எப்படி சம்பந்தம் வந்துச்சுன்னு இன்னைக்குமே யாருக்குமே தெரியல, ஒரு மர்மமா தான் இருக்கு. ஆனா உண்மையான பேர் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கங்கையின் வம்சவழி, இங்கிலீஷ்ல வந்து டிசென்ட் ஆஃப் கேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பகீரதன் மகாராஜா வந்து 1000 வருஷம் தவம் இருந்ததால கங்கையை வந்து அவரால் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்ற ஒரு புராண கதை வந்து இருக்கு. எவ்வளோ பேரு தவம் இருந்தும் கங்கையை வந்து இங்க கொண்டு வர முடியல. பட் மகாராஜாவான பகீரதன் வந்து இதை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்றத வந்து நம்மளுடைய பல்லவ மகாராஜாவான மகேந்திரவர்மனும் அவருடைய மகனான நரசிம்மவர்மனும் ராஜாக்களுடைய கனெக்டால அவங்க வந்து ஜெயின் மதத்துல இருந்து மதம் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதோட சிம்பலா தான் இந்த மானுமெண்ட் அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இந்த மானுமெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த யாகத்தை பண்ணி அவங்களால கங்கையை வந்து இங்க கொண்டு வர முடியாத ஆளுங்களுடைய சிலைகளும் இங்க வந்து இருக்குது. இங்க இருக்கிற பூனை, மற்ற அனிமல்ஸ், இந்த எல்லா சிலையுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு. சோ இதை வந்து விட்னஸ் பண்ண ஒரு லேண்ட்ஸ்கேப்பா இங்க வந்து சூரியன், சந்திரன், தேவர்கள் இவங்க எல்லாருடைய ஸ்டாச்சுஸும் இங்க வந்து அவங்க பண்ணிருக்காங்க. சோ மொத்தத்துல இது வந்து அர்ஜுனாஸ் பெனன்ஸ் இல்ல, இது வந்து கங்கையின் வம்சவழி கதையோட டிபிக்ஷனா தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த அர்ஜுனன் பெனன்ஸ்ல இருக்கிற இந்த டீர் வந்து இந்திரா காந்திக்கு ரொம்பவே ஃபேவரட்டான விஷயமா. ஸோ அவங்க தான் நம்மளுடைய இந்த 10 ரூபி நோட்ல வந்து இந்த டீரோட பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி அடிக்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணா மண்டபம் போறதுக்கு முன்னாடி இடையில வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவாஸ் கேவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 தூண்கள் இருக்கு. ஆக்சுவலா அகழ்வாராய்ச்சியில வந்து டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பழைய போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா 7 தூண்கள் தான் இருக்கு. சோ அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அந்த தூணை ரீபில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ்ல வந்து இத குடைவரை கோயில் அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல வந்து ராக் கட் டெம்பிள் அப்படின்னு சொல்றோம். சோ இது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லை வந்து குடைஞ்சு கட்டுற கோவில் இது. இத பாக்குறதுக்கு 5 அறை மாதிரி தெரியல, ஒரு யூகத்துல தான் இதை வந்து சொல்றாங்க. அண்ட் இதுக்கு வந்து பஞ்ச பாண்டவாஸ் கேவ்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஸோ இந்த பஞ்ச பாண்டவாஸ் கேவ் தான் வந்து இருக்கிறதுல பெரிய குகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அட்ராக்ஷன் பாயிண்ட் கிருஷ்ணா மண்டபம். அங்க நம்ம எப்படி வந்து கங்கை நதியோட கதை ஒண்ணு பார்த்தோமோ அதே போல இங்க யமுனா நதியோட புராண கதை ஒண்ணு இருக்குது. சோ இந்திரன் ஒரு வாட்டி வந்து வெள்ளத்தை கொண்டு வந்து யமுனா நதிக்கரை ஓரம் இருக்கிற இந்த கோவர்த மலையை வந்து ஃபுல்லா வெள்ளம் சூழ்ந்த நிலையில கிருஷ்ணர் கோவர்த மலையை வந்து தூக்கி மக்களை காப்பாத்தினதா ஒரு புராண கதை வந்து பேஸ் பண்ணி தான் இதை வந்து டிபிக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மானுமெண்ட் வந்து கிருஷ்ணர் அண்ட் கிருஷ்ணரை சுத்தி இருக்கிற இந்த யசோதா, ராதா, பலராமன், அப்புறம் ஊர் மக்கள் இவங்களுடைய ஸ்டாச்சுஸ் எல்லாமே நம்ம இங்க பார்க்கலாம். இதுதான் கிருஷ்ணர். அப்புறம் இவங்க வந்து கிருஷ்ணரோட அண்ணா, கிருஷ்ணரோட அப்பா. அப்புறம் இங்க கிருஷ்ணர் வந்து பேசிக்கலா இந்த மாடு இதெல்லாமே ரொம்ப இதுவா சொல்லுவாங்கல்ல. ஸோ நிறைய மாடுங்கள்லாம் இங்க இருக்கு. அப்புறமா அப்படி இங்க வாங்க, கிருஷ்ணர் கூட வந்து எப்பயுமே 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல ஒருத்தர் இவரு மாட்டு கால் கறக்குறாரு, அதுக்கப்புறமா மேல ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, இது மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நிறைய மாடோட முகங்கள் இருக்கு. அப்புறம் இது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் ராதையா. கையில வந்து இந்த வெண்ணெய், பால், தயிர் எல்லாம் எடுத்துட்டு வரதா சொன்னாங்க. மேல வந்து புல்லு கட்டி வச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு இருக்குல்ல. ஸோ இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலான மாடு மாதிரியே இருக்குமா. அதோட காவா இருக்கும், அது கால், அது எல்லாமே ரியலான மாடு மாதிரியே இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறமா இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாடோட கண்ணு வந்து லைவா இருக்கிற மாதிரி இருக்கும், உயிரோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். அங்க நின்று பார்த்தா தெரியும், ஆனா நம்ம நின்று பாக்குறதுக்கு அலௌட் இல்ல. அதுக்கப்புறமா இந்த சைடு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பாடி வில் லுக் லைக் சிங்கம் அண்ட் மூஞ்சி வந்து ஹியூமன் மாதிரி ஒண்ணுக்கெல்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டியா சொல்றாங்க இந்த இடத்துக்கு. ஸோ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கீழெல்லாம் இந்த விளையாடுவாங்கல்ல, தாய பாஷை, பல்லாங்குழி, அந்த மாதிரி கேமுக்கெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த கேம் விளையாடுறதுக்காக மார்க்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. பிளஸ் இங்க கோலம், குட்டி குட்டி கோலம் கூட இருக்கு.